சித்தர்கலை குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல்வுயிர்களுக்கும் சிவைய நம. சுவாமி, நம்ம குரூப் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தேவையான அனைத்து இறைவன் சார்ந்த இறைப்பொருள் குரூப்ல தெரியப்படுத்துவாங்க. மிகவும் விலை குறைவா அருள் சக்தியோட. இது எல்லாமே ஏதோ ஒரு தர்ம சேவைக்கு தான் இந்த பணம் போகுது. யாராருக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்க நம்ம ஐயாவை தொடர்புல எடுக்கலாம். சரி, இதை சார்ந்து இன்னைக்கு எங்களுக்கு என்னமா கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு நம்ம கீதையோட உபதேசம். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருமா அப்படின்னா, கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவருடைய செயல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட கோபப்படுறத விட்டுட்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல உயிர்கள், கோபப்படுவதை விட்டுட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மதிப்பை நீங்க குறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து மௌனமா விலகிட்டாவே அதுவே மிகப்பெரிய அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனையா. ஒருத்தருடைய செயல் நமக்கு துன்பத்தை கொடுக்குது, நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்குது, பிடிக்கல, அருவருப்பா இருக்கு அப்படின்னா உடனே அவங்க கிட்ட இருந்து மௌனமா விலகிடணுமா. அவங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த மதிப்பையோ மரியாதையோ கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட அமைதியா விலகும் போது அவங்களுக்குள்ள அவங்க சிந்திப்பாங்கலாம், அடடா நம்ம பண்ணின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருந்தா கூட நம்ம அதை ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி மழுப்பி பதில் சொல்லியிருப்போம். ஆனா மௌனமா விலகும் போது நம்ம மனசுக்கு ஒரு அடி விழும் பாருங்க. என்னடா இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, எவ்வளவு நல்லா இருந்தது, திடீர்னு நம்ம கிட்ட பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க, நம்மள பார்த்தா கூட ஒரு மௌனமா போறாங்கன்னு அந்த அடி, மரணத்தை காட்டிலும் மகத்தான அடி மனசுக்கு அது இறைவன் கொடுத்துருவாராம். அதனால நீங்க கவலைப்படக்கூடாது. நல்ல உயிர்கள் யாராவது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அவங்கள பத்தி கவலையே படாதீங்க. சிரிச்சுக்கிட்டு மௌனமா விலகுங்க. இறைவன் அவங்களுக்கு நல்ல ஒரு தருணத்துல உணர்த்துவாரு. இதை முயன்றால் முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.